CHALKPIECE Academy. Design your future. இன்றைய இங்கிலீஷ் கிராமர் நேரத்தில் செமி-மாடல் வேர்ப்ஸ் அதனுடைய Part-2 இதில் நம்ம பார்க்க போகிறோம். தினமும் மாலை 6 மணிக்கு உங்கள் CHALKPIECE அகாடமியில் காண தவறாதீர்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெர்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த டேர்னுடைய யூசேஜ் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த பேஜில் பார்க்குறோம். எப்படி பயன்படுத்தலாம் ஒரு சென்டென்ஸில் அப்படின்றது தான். வென் டேர் இஸ் யூஸ்ட், இந்த டேர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எப்படின்னா ஆஸ் அ செமி-மாடல் வேர்ப், அது செமி-மாடல் வேர்பாக பயன்படுத்துகிற பொழுது இட் மீன்ஸ், அதனுடைய அர்த்தம் என்னன்னா டு பி பிரேவ், டு பி பிரேவ், அதாவது தைரியமானவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு யூஸ் பண்ணப்படுகிறது. ரெக்லெஸ், ரெக்லெஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு அசட்டு தைரியமான அப்படின்னு சொல்லுவோம், எதையும் பற்றி கவலையே படாத ஒரு தைரியம். ஆர் ரூடு, முரட்டுத்தனம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டேர் அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய மீனிங் என்னென்னா ஒன்று தைரியமான, இன்னொன்று ரெக்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தைரியமான அப்படின்னு சொல்லலாம். ரூடு அப்படின்னா முரட்டுத்தனமான அப்படின்னு அர்த்தம். எனாஃப் டு டூ ஆர் ட்ரை சம்திங், எதை செய்வதற்கும் பயப்படாமல் தைரியமாக செய்வது, எதையுமே ட்ரை சம்திங், எதை வேணும்னாலும் ட்ரை பண்ணுறது, எந்த முடிவும் வந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு செயலை செய்வது, அது ஒரு தைரியமான ஒரு செயலாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் எதை பயன்படுத்துவாங்கன்னா இந்த டேர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ரிமெம்பர், when functioning modally it does not conjugate for person or tense. இவைகள் எதை இணைத்து வரப்போவதில்லை அப்படின்னா பர்சனையும் அல்லது டென்ஸையும் ஒன்று சேர்ப்பதற்காக இது வருவதில்லை. இவைகள்னால் இந்த டேர் அப்படின்றத டென்ஸனையோ, அதாவது அந்த டென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டென்ஸுகளையோ அல்லது பர்சனை பற்றியோ இணைப்பதற்காக இது வரப்போவதில்லை. அந்த தைரியத்தை சொல்வதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், if he dare cross me again, if he dare, அவன் தைரியமானவனாக இருந்தான் என்றால் cross me again, என்னை மீண்டும் அவன் கிராஸ் பண்ணுவான். I will make sure he pays dearly for it, நான் உண்மையாக சொல்கிறேன், அவன் அதுக்கு உண்டான விஷயத்தை தந்தே தீரணும், அதுக்கு உண்டான அவங்கிட்ட இருந்து ஏதோ ஒன்றை இழந்தே தீரணும், அதான் பே பண்ணணும். he pays dearly for it, அதற்கு அவன் நிறைய இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் ஒரு தைரியமாக என்னை மீண்டும் கிராஸ் பண்ணானா என் வழியில், அவன் அதுக்கான உண்டான இழப்பை சந்தித்தே ஆகணுன்றதை தான் இதில் சொல்லப்படுது. இப்படி நிறைய பேர் வார்னிங் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சென்டென்ஸ் தான் இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்து நாம் ஒரு சென்டென்ஸை பார்க்குறோம். ஐ டேர் நாட் ப்ரெஸ் த இஷ்யூ எனி ஃபர்தர். ஐ டேர் நாட் அப்படின்னா தைரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ப்ரெஸ் த இஷ்யூ எனி ஃபர்தர், இந்த பிரச்சனையை இனிமேலும் நான் ப்ரெஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க மாட்டேன், இதை மேலும் மேலும் பெருசாக்க மாட்டேன்னு அர்த்தம். ஐ டேர் நாட் ப்ரெஸ் த இஷ்யூ எனி ஃபர்தர், எனி ஃபர்தர்னா இதுக்கு மேலேயும், இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி நான் ரொம்ப அழுத்திக்கிற மாட்டேன், அதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல அந்த தைரியம் இல்லை என்பதை சொல்வதற்கும் என்ன வருகிறது அப்படின்னா இந்த டேர் வருகிறது. அடுத்தது பாருங்கள், ஹவு டேர் ஷி டாக் டு மீ லைக் தட், எவ்வளவு தைரியம், ஹவு டேர் அப்படின்னாலே எவ்வளவு தைரியம். ஷி டாக் டு மீ லைக் தட், என்கிட்ட அவள் இப்படி பேசுவது என்பது எவ்வளவு தைரியம் அவளுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல இந்த டேர் அவளுடைய தைரியத்தை பற்றி சொல்வதற்காக வந்திருக்கிறது. அடுத்து பாருங்கள், டேர் ஹி மெடில் வித் த லாஸ் ஆஃப் நேச்சர். டேர் ஹி மெடில், அந்த மிடில் அப்படின்னா என்னென்னா
தலையீடு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடில் அப்படின்னா என்னதுன்னா தலையீடு செய்தல், அதாவது சொல்லாமலே தைரியமாக வந்து தலையீடு செஞ்சுட்டானே. டேர் ஹி மெடில் வித் த லாஸ் ஆஃப் நேச்சர். சும்மா சொல்லாமல் கொள்ளாமல் ஐம்பாடுக்கு வந்து அதில் பிரச்சனையில் ஈடுபட்டுட்டானே, அந்த இதுக்குள்ளே தன்னை நுழைச்சிக்கிட்டானே அப்படின்றது எவ்வளோ தைரியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல டேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், they daren't give him a reason to be angry. they daren't, அவங்களுக்கு தைரியம்லாம் கிடையாது. they daren't give him a reason to be angry. அவன் கோமா இருப்பதற்காக அவனுக்கு எந்த ஒரு ரீசனையும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லை. அதான் they dare not, அதை தான் dare int அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. they daren't give him a reason to be angry. அவன் கோபமாக இருப்பதற்காக எந்த ஒரு ரீசனையும் அவனுக்கு சொல்வதற்கோ அல்லது வழங்குவதற்கோ இவங்களுக்கு தைரியம் இல்லை, அதாவது அவர்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுகிற இந்த சென்டென்ஸில் டேர் அப்படின்றது நெகட்டிவாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த டேர் அப்படின்ற இந்த வெர்பை வந்து மாடல் வேர்பாக பயன்படுத்துறதுல அதிகமாக மாடர்ன் இங்கிலீஷில் குறைஞ்சு போயிருக்கு. அதை தான் இந்த சின்ன பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. however with the exception of the now idiomatic phrase how dare someone அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பர்சன் பேர் சேர்த்துக்கிடுவாங்க. how dare he, how dare you, அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இந்த சென்டென்ஸு இப்போதைக்கு, அதாவது the use of dare as a modal verb has become rare in modern English. நவீன இங்கிலீஷில், அதாவது நவீன ஆங்கிலத்தில் இந்த யூசேஜ் how dare அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனுடைய பேரை சேர்க்கிற இந்த யூசேஜ் வந்து இப்பொழுது கடைபிடிப்பது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் அ மெயின் வேர்பாக இந்த டேர் எப்படி பயன்படுத்தப்படுகிறதுன்றது தான் இந்த பேஜில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மெயின் வேர்பாக டேர் அப்படின்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்படுகிறது. இப்போ டேர் கேன் ஆல்சோ பி யூஸ்டு. இந்த டேர்ன்றது யூஸ் பண்ணப்படுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் இன்ட்ரான்சிட்டிவ் மெயின் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் மெயின் வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்பானது அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே செயல்படாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேர் அப்படின்னக்கூடிய அந்த வார்த்தையானது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயும் இது நடக்காது. அதனால தான் இது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாக மட்டும்தான் பயன்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஈட் அன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈட் அப்படின்றது ஒரு டிரான்சிட்டிவ் வேர்பாக அங்கே பயன்படுத்தப்படுகிறது. காரணம், நான் சாப்பிடக்கூடிய அந்த செயலானது எதன் மீது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம ஆப்பிள் மேலே ஆகுது. அதுபோல தான் இப்போ ஒரு பொருள் மேலே அந்த செயல்பாடானது நடக்கிறது போல் அந்த வெர்பு செயல்பட்டுச்சுன்னா அந்த வெர்புக்கு பேர் டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்றது என்னென்னா அந்த வெர்பானது, அந்த சென்டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய வெர்பானது அதில் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே நடப்பது போல் இருக்காது, தனக்குத்தானே செய்வது போல் அந்த வெர்பு செயல்படும். அப்படிப்பட்ட வெர்புகள் வந்துருந்துச்சுன்னா அந்த வெர்புகளுக்கு பேர் தான் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அதுபோல தான் இந்த டேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த நவுனினுடைய நிலைமையை தான் அதில் சொல்லப்படுது. இப்போ ஐ டேர், ஹீ டேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த டேர்ன்ற வார்த்தையானது அவனை பற்றி தான், அவனுடைய ஆக்ஷனை பற்றி தான் சொல்லுதே ஒழிய அவன் செஞ்ச ஆக்ஷன் மூலமாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலேயும் செயல் நடக்காது. ஸோ அதனால தான் இன்ட்ரான்சிட்டிவ் மெயின் வெர்பாக அது பயன்படுத்தப்படுகிறது. வித் த சேம் மீனிங் ஆஸ் த மாடல் வேர்சன். அதே மீனிங்கோடு தான் ஒரு சென்டென்ஸில் செயல்படும். சேம் மீனிங் தான், எந்த ஒரு இடத்துலையும் தன்னுடைய மீனிங்கை மாற்றிக்கிறாது. வென் இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் அ மெயின் வேர்ப், அது மெயின் வெர்பாக பயன்படுத்துகிற பொழுது, இந்த டேர்ன்ற வார்த்தை மெயின் வெர்பாக செயல்படுகின்ற பொழுது, however it is able to conjugate for person and tense.
இதனால் இரண்டு விஷயங்களை இணைப்பதற்காகவும் இது பயன்படுகிறது. எதை ரெண்டையும் அப்படின்னா பர்சன் அண்டு டென்ஸ். ஒரு பர்சனை சொல்கிறதுக்கும் அது பயன்படுகிறது, அதே நேரத்தில் டென்ஸை சொல்வதற்கும் பயன்படுகிறது. அது ப்ரெசன்ட் டென்ஸாக பாஸ்ட் டென்ஸான்னு சொல்ல முடியும். இட் கேன் பி ஃபாலோடு பை அ வேர்ப். இது ஒரு வெர்புக்கு பின்னாடி வச்சும் வரும். அதாவது இதை தொடர்ந்து, இந்த டேரை தொடர்ந்து ஒரு வெர்பையும் சேர்த்து கொண்டு வரும். இன் ஐதர் இட்ஸ் பேஸ் ஆர் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். அது பேஸ் ஃபார்ம் கூட சேர்ந்து, அதாவது இந்த டேர்ன்றது டேர் மட்டும் பயன்படுத்தி கூட ஒரு வெர்போடு சேர்ந்து வரும். அல்லது டேர் கூட இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம், அதாவது டேர் டு அப்படின்னு இன்ஃபினிட்டிவாகவும் சேர்ந்து அது கூட ஒரு வெர்பையும் சேர்த்துக்கிறோம். அப்படியும் நம்மளுக்கு சென்டென்ஸில் பயன்பட்டு வரும். இந்த டேர் ரெண்டு விஷயத்தில் செயல்படும். ஒன்று, டேரை தொடர்ந்து ஒரு வெர்பு சேர்ந்து வரலாம், அல்லது டேர் கூட டு சேர்ந்து ஒரு வெர்பு கூட சேர்ந்து வரும். ஆக மொத்தம் ரெண்டு வடிவத்திலையும் இது பயன்படுத்தப்படுகிறது. பேஸ் ஃபார்மாகவும் பயன்படுத்தப்படும், அல்லது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் அதையும் பயன்படுத்தப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா டு அப்படின்றது நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது பயன்படுத்தாமலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ கான்ட் பிலீவ் ஹீ டேர்டு ஸ்டாண்ட் அப் டு த பாஸ் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது தான் இன்னொரு மெயின் வெர்பு, இந்த டேர்டுன்றதும் மெயின் வெர்பு தான். இது கூட சேர்ந்து தான் வந்திருக்கு, ஆனால் டு மறைஞ்சிருக்கு, டு நேரடியாக வரவில்லை. அதனால தான் இதில் டேர்டுன்றது பேஸ் ஃபார்மாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அது கூட கட்டாயம் இன்னொரு வெர்பும் சேர்ந்து வந்திருக்கிறது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா நோ ஒன் டேர்ஸ். இதுலேயும் டேர்ஸ்ன்றது மெயின் வெர்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் டு மறைஞ்சு வந்திருக்கு. அது கூட கொஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு வெர்பும் சேர்ந்து வந்திருக்கு. நோ ஒன் டேர்ஸ் கொஷன் மை அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த சென்டென்ஸில் டேர் பயன்படுத்தப்பட்டிருக்கு. செமி-மாடல் வெர்ப்ஸ்களின் மற்ற வார்த்தைகளை பார்ட் நம்பர் 3 பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.